ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவில் வாங்கியிருந்த ஷாப்பிங் ஹால் போட்டேன் இல்லையா? இன்னைக்கு வந்து ஃபேன் கிளீனிங் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அது போக என்னோட இதுவும் வந்துருச்சு, டைசனோட பேட்டரி நேற்று வந்துருச்சு. ஃபைனலி சோஃபா மேலே இருக்க பெட்ஷீட் இன்னைக்கு எடுத்துடலாம். ஸோ கார்பெட்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு வந்து க்ளீனிங் வேலை தான். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் விளாக். ஓகே, இப்போ இதில் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். நேற்று நான் ஒரு தடவை ஃபுல்லும் இது பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி மாட்டுறதுன்னு தெரியும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு இருக்குது, ஓகேயா இல்லையான்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறப்போ. இது வந்து வந்தப்போ இப்படி மடங்கி வந்துருந்துச்சு. நம்ம மாட்டுறதுக்கு இது இப்படி எடுத்து விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள் பக்கமும் ஒரு வெல்க்ரோ இருக்கு ஒட்டுறதுக்கு, இந்த பக்கமும் இருக்கு. நார்மலா நம்ம மாப்பு இது ஒட்டுறப்ப இந்த இதுல ஒட்டிக்கணும். இப்ப இந்த இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து இதுக்குள்ள இப்படி விட்டு இந்த ரெண்டு வெல்க்ரோலையும் நல்லா ஒட்டிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும். ஸோ ஒரு சைடு நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி இந்த வெல்க்ரோலையும் நல்லா ஒட்டிடணும். ஸோ இந்த கேப்ல தான் வந்து நம்ம அந்த ஃபேனோட இது இருக்கு இல்லையா, பிளேட்ஸு, அது இதுக்குள்ள வந்து இது பண்ணோம். இப்போ இதுல நம்ம இந்த இதெல்லாம் மாட்டிடலாம். ஸோ பாருங்க, இது வந்து நல்ல லெங்க்தியா இருக்கு. ஃபேன் உயரமா இருந்தாலும் க்ளீன் பண்றதுக்கு வந்து நல்லா வசதியாவே இருக்கும். ஸோ என் ஃபேனை காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தூசி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பயங்கர தூசி வருது. மேலே மாடியில் வராதுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு டஸ்ட்டுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். எல்லா ரூம் ஃபேனுமே பயங்கர டஸ்ட்டு தான். அதுவும் ஹாலும் டைனிங் ஹாலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ கேப்புக்குள்ள இதை விட்டுட்டு கிளீன் பண்ணது பாருங்க. இந்த நுனியில மட்டும் கொஞ்சம் கிளீன் ஆகல, மற்றதெல்லாம் நல்லா சூப்பரா டஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இது மட்டும் நம்ம கையால துடைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இழுக்கணுமா என்னன்னு தெரியல. நினைச்ச அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. உள்ள நுழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு நம்ம துணி வச்சே தொடச்சிடலாம் போல. சரி, வாங்குறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். பாருங்களேன், உள்ள விடுறதே வந்து கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு ஒரு தலானி உரைய போட்டோமா. இது இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கும் நவீன மிஷின் கதை தான் இது. சரி, ஏதோ பார்க்குறோமே நல்லா இருக்குமேன்னு நினச்சி வாங்கினா. ஸோ நீங்கள் கட்டாயம் வாங்காதீங்க. இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாலாம் இல்லை. பாருங்களேன், உள்ளே போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இது அவ்வளோவா யூஸ்ஃபுல் கிடையாது. ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், இது மேலே ஏறி நின்று தான் துணியை வச்சு துடைக்கணும். இதுக்குள்ளே அந்த பிளேடு நுழையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹைட்டாக வேற இருக்குது பார்த்தீங்களா? நான் இத்தனைக்கும் நானே ஹைட்டு தான். இப்போ குட்டையாக இருக்கவங்களாம் அதுக்குள்ளே விடணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை வச்சுட்டு இந்த பாடு படுறதுக்கு ஏறி நின்னமா, ஒரு தலானி உரைய அதுக்குள்ளே விட்டோமா, கையால் ரெண்டு பக்கமும் இப்படி இப்படி பண்ணோமா எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். என்ன ஸ்டூலில் ஏறணும், அவ்வளோதான். பாருங்க, உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபேனை உடைச்சிடக்கூடாது நான். சரி, பாக்கியை வந்து நான் துணி வச்சே தொடச்சிடுறேன். இப்போ பாருங்க, நுனியிலெல்லாம் க்ளீனே ஆகலை. இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே எல்லாம் நடுவில் மட்டும்தான் க்ளீன் ஆயிருக்கு. இதுலேயும் பாருங்க. ஸோ இதுதான் ஈஸி மெத்தடாக இருக்கு.
ஸோ ஃபைனலி நம்ம வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. கார்பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக ஆயிடுச்சு வேக்யூம் போடாமல். ஸோ ஃபைனலி இந்த பெட்ஷீட் எடுக்கிற டைம் வந்துருச்சு. வேக்யூம் கிளீனர் இல்லாதனால தான் பெட்ஷீட்டை போட்டு வச்சிருந்தேன், இல்லைன்னா பயங்கரமாக அந்த இதெல்லாம் பாருங்க அப்படியே அழுக்காகி போய் இருக்கு. இதை வந்து வேக்யூம் போட்டுடலாம். கிரீம் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சரி ஐயோ ரொம்ப நாஸ்தி ஆகிடும் போலேன்னு மேலே வந்து அந்த பெட்ஷீட்டை போட்டு வச்சது. சைடு குஷன் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் கபோர்டில். பாருங்க நான் வேலை ஒழுங்கா பாக்குறேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஓய் ஹாய் சிடு, நாக்கு வெளியே நீட்டிட்டு காலையிலே சாப்பிட்டாரு சிக்கன் எல்லாம். இந்த சிக்கன் ஃபேவரட் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்போ நல்லா இருக்கு பாருங்களேன். அந்த பெட்ஷீட் எடுத்ததுக்கப்புறம் அது என்னவோ வித்தியாசமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அவ்வளோதான், ஹால் கிளீனிங் முடிஞ்சது. இதெல்லாம் டஸ்டிங் பண்ணணும். 2-3 நாள் முன்னாடி தான் பண்ணேன். ஸோ இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு. டைனிங் ஹாலில் இருக்க ஃபேனும் க்ளீன் பண்ணணும். ஸோ பாருங்க, காலி இதாக தான் இருந்தது, எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்களேன். பாருங்க, இப்போ டெட்டு ஒரு வாரமாக இல்லாதனால முடி ரொம்ப இல்லை, கீழெல்லாம் பெருக்கி எடுத்துடுறோம் பார்த்தீங்களா, அதனால அவ்வளவும் டஸ்ட்டு. 14th ஃப்ளோரில் இவ்வளோ டஸ்ட் வருது. அதே மாதிரி டைசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காஸ்ட்லி தான், நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருஷம் வரும். பேட்டரியுமே கூட நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. நான் ஃபுல் டைம் சார்ஜில் போட்டு ஆஃப் பண்ணாமல் விட்டு தான் இது கூட வந்த ஒரிஜினல் பேட்டரியோட இது அது ஃபஸ்ட்டு போச்சு. இன்னொரு பேட்டரி மாற்றினோம், இது வந்து 2வது. ஸோ அதான் சொன்னாங்க, பேட்டரி நீங்கள் எப்பயுமே சார்ஜில் போட்டு வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆகிடும்னு. அதனால் சார்ஜ் ஆனதும் இனிமேல் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படின்னா வந்து பேட்டரியும் சீக்கிரம் போகாது. ஸோ உங்களுக்கு வருஷ கணக்கில் வரும். அதனால் யாரும் நீங்கள் டைசன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல். கட்டாயம் இது பண்ணிக்கலாம். பெருக்கிறதுக்கு பதிலே கூட நம்ம இதை வச்சு தொடப்போம். இல்லை முடியாதவங்கெல்லாம் குனிஞ்சு பெருக்கணும் அப்படிலாம் முடியல, மெய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வீடு பெருக்கி எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ரஷ் வச்சுருக்கேன் பாருங்க டஸ்டிங்க்கு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இதுவும் டஸ்டிங் பண்ணுறதுக்கு. இதையும் தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா க்ளீன். இது வந்து கிளீனஸ்ட் கிச்சன் கிளீனர் அப்படின்னு வாங்கினேன், அமேசான்ல தான் வாங்கினேன். பிளான்ட் பேஸ்டு, ரிமூவ் ஸ்டஃப், ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. கிச்சன் பிளாட்ஃபார்ம் அது இதெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸாக இருக்கு. அமேசான்லாம் வாங்கினேன். இந்த மாதிரி கிச்சன் கிளீனர் நிறையா இருக்கு. இல்லை அப்படின்னா சில டைம் என்ன பண்ணுவேன், நான் இந்த டிஷ் வாஷிங் லிக்விடு, அப்புறம் வினிகர், தண்ணி அதுவும் கூட யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், நம்மளோட காஃபி டேபிளும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கைப்புள்ளைய போட்டு விட்டுருக்கேன். இது மாப்பா யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வாஷ் பேஷனில் இதில் வந்து அலசி எடுத்துக்கலாம். ஒரு ரூமு தொடச்சிட்டு ஒரு தடவை திருப்ப போய் அலசி எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டிக்கணும். ஸோ மாப்பு ஓகேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பு தான் நம்ம ஏற்கனவே வீட்டில் 2-3 வச்சுருக்கோமே.
ஏன்னா நினச்சது வந்து ஒரு தடவை தான் இது பண்ணியிருக்கோம். பெரிய ரூம்னா நீங்கள் 2 தடவை போய் திருப்ப நினச்சிட்டு வர வேண்டி வரும். ஸோ இந்த ஃபேனையும் அதை வச்சே க்ளீன் பண்ணுவோம். சோஃபா மேலே போட்டிருந்தேன் இல்லையா, அது ஒயிட் கலர் டேபிள் கிளாத்து, அதுலேருந்து அழுக்கு விழுந்ததுன்னா எப்படி இதை துவைக்க போகிறேன். அதனால் மேலே போட்டுட்டு இதில் இருக்க டஸ்ட்டையும் எடுத்துட்டு ஸோ அப்படியே போக மாட்டேங்குது. ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்குள்ளே விட முடியுமான்னு பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உள்ளே போட வேண்டியிருக்கு. ஸோ அதில் துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பழைய மெத்தடுக்கு வந்தாச்சு. லைட்டாக ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபேன் கிளீனிங். இதுக்கு மேலே இன்னைக்கு பண்ண மாட்டேன். பாக்கி 2 இருக்கு. அது அபியோ அவரையோ பண்ண சொல்லிக்கலாம். இந்த அளவுக்கு தூசி இல்லை. பெட்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தொடப்பம் வச்சே தட்டிடுவேன். பெட்ஷீட் மாற்றுறதுக்கு முன்னாடி அழுக்கு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அப்போ தொடப்பம் வச்சு அப்படியே தட்டிட்டேன்னா ஒரு வழியாக போயிடும். இதில் 2 தான் கொஞ்சம் அதுனா கட்டில் ஏறி நின்னா எனக்கு ஹைட் சரியாக இருக்கும். இதை மட்டும் அப்படியே விட்டு வச்சுட்டேன். ஸோ டயர்டாக இருக்குது, தெரியும் வேலை செஞ்சு டயர்டாகவேன்னு. காலையில் அடை செஞ்சு சாப்பிட்டேன். டீ போட்டது ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான், உட்காந்து டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. டீயை குடிப்போம். ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ഓടിയാണ് ഇന്ന് മാർച്ച് 4-ാം തീയതി. ഓടിയാണ്. അതാണ് ആൾക്കാർ പോലീസ് സെലിബ്രേഷൻ ഒക്കെ തുടങ്ങിയിട്ട്.